நம்ம இன்னைக்கு பார்க்க போற ஸ்பெஷல் ரெசிபி என்னன்னா ப்ரோக்கோலியை வச்சு கிரேவி எப்படி செய்யறதுன்னு தான் பார்க்க போறோம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சான்ஸ் அடுப்படி. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் சான்ஸ் அடுப்படி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்கிற பெல் சிம்பலையும் கிளிக் பண்ணிக்கோங்க. நான் இந்த ரெசிபிக்கு ஒரு ப்ரோக்கோலி, அதாவது 400 கிராம் அளவு இருக்கிறத எடுத்திருக்கேன். இப்போ நம்ம ப்ரோக்கோலியை கட் பண்ணிக்கலாம். கீழே இருக்கிற தண்டு பகுதியை கட் பண்ணி வேஸ்ட்ல போட்டுருங்க. பூ மட்டும் கட் பண்ணி எடுத்துக்கணும். ஃபர்ஸ்ட் பூ எல்லாத்தையும் ஒவ்வொன்றா கட் பண்ணுங்க. அதுக்கப்புறம் பூ பெருசா இருந்தா 2ஆ கட் பண்ணிக்கோங்க. பூ இந்த சைஸ்ல கட் பண்ணிக்கோங்க. எல்லாத்தையும் கட் பண்ணியாச்சு. கட் பண்ணினதை பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கோங்க. எல்லாத்தையும் பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியாச்சு. இப்போ கட் பண்ணின ப்ரோக்கோலியை வேக வச்சுக்கலாம். அதுக்கு அடுப்பு ஆன் பண்ணி ஒரு பாத்திரம் வச்சுக்கோங்க. ப்ரோக்கோலி வேக வைக்கிறதுக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கோங்க. நான் 3 டம்ளர் தண்ணி ஊற்றிருக்கேன். 1/2 டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கோங்க. கல் உப்பு, தூள் உப்பு எது வேணாலும் சேர்த்துக்கலாம். அடுப்பை ஹை ஃப்ளேம்ல வச்சுக்கோங்க. தண்ணி நல்லா கொதிக்கணும். 5 மினிட்ஸ் கொதிக்க விடுங்க. தண்ணி நல்லா கொதிக்குது. இப்போ கட் பண்ணி வச்ச ப்ரோக்கோலியை ஆட் பண்ணிட்டு ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடுங்க. கரண்டி வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு பிளேட் போட்டு மூடி வச்சுக்கணும். 10 மினிட்ஸ் அப்படியே விட்டுடுங்க. 10 மினிட்ஸ் ஆச்சு. இதை தண்ணியில இருந்து வெளியே எடுத்து பிளேட்ல போட்டுக்கலாம். எல்லாத்தையும் பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியாச்சு. இது ஒரு ஓரமா இருக்கட்டும். ப்ரோக்கோலிக்கு தேவையான மசாலா அரைச்சிக்கலாம். அதுக்கு மிக்ஸி ஜாரை எடுத்துக்கணும். அதுல 2 டேபிள் ஸ்பூன் வர கொத்தமல்லி ஆட் பண்ணிட்டு இது கூடவே 1 டேபிள் ஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கணும். அடுத்து 1/2 டீஸ்பூன் பெப்பர் ஆட் பண்ணிக்கோங்க. வரமிளகாய் 5 ஆட் பண்ணிக்கோங்க. பூண்டு 6 பல் சேர்த்துட்டு இஞ்சி 1 துண்டு தோல் சீவிட்டு பொடியா கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. இதைய நல்லா ஃபைன் பேஸ்டா அரைச்சு எடுத்துட்டு வந்துடலாம். தேவையான அளவு தண்ணி ஊற்றி அரைச்சிக்கோங்க. இந்த மாதிரி ஃபைன் பேஸ்டா அரைச்சு எடுத்து வச்சிருங்க ஓரமா. அடுத்து ப்ரோக்கோலியை வணக்கிக்கலாம். அதுக்கு அடுப்பு ஆன் பண்ணி கடாய் வச்சுக்கோங்க. கடாய் சூடானதுக்கு அப்புறம் 3 டேபிள் ஸ்பூன் ஆயில் விட்டுக்கோங்க. ஆயில் சூடானதுக்கு அப்புறம் பிளான்ச் பண்ணி வச்ச ப்ரோக்கோலியை ஆட் பண்ணிக்கோங்க. பிளான்ச்னா என்ன மீனிங்னா வெஜிடபிளை சுடுதண்ணில போட்டு எடுத்து வச்சதுன்னு அர்த்தம். இதுல கொஞ்சமா சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அடுப்பை மீடியம் ஃப்ளேம்ல வச்சுட்டு 5 மினிட்ஸ் வணக்கிக்கோங்க. லைட்டா ப்ரோக்கோலியோட கலர் சேஞ்ச் ஆன பிறகு ப்ரோக்கோலியை வெளியே எடுத்து பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கோங்க. அடுத்து அதே கடாயில 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் விட்டுக்கோங்க. ஆயில் சூடானதுக்கு அப்புறம் 2 பெரிய வெங்காயத்தை பொடியா சாப்பர்ல கட் பண்ணினதை ஆட் பண்ணிக்கலாம். நல்லா வணக்கிக்கோங்க. 2 மினிட்ஸ் விட்டுடுங்க. அதுக்கப்புறம் பெருங்காயத்தூள் 2 பிஞ்ச் அளவு 1/4 டீஸ்பூனுக்கு குறைவா ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இதுல 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துக்கணும். மிக்ஸ் பண்ணி விடுங்க. கொஞ்சமா உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. வெங்காயம் வணங்குறதுக்கு அளவா 3 மினிட்ஸ் வணக்குங்க. கொஞ்சமா கறிவேப்பிலை ஆட் பண்ணிக்கோங்க. பச்சை மிளகாய் 1 நீல வாக்குல கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. வெங்காயம் வணங்கிருச்சு. இப்போ ஏற்கனவே அரைச்சு வச்சிருந்த பேஸ்ட்டை ஆட் பண்ணிக்கலாம். இந்த ரெசிபியை மறக்காம ட்ரை பண்ணி பாருங்க. டேஸ்ட் வேற லெவல்ல இருக்கும். இந்த கிரேவியை சப்பாத்தி, ஒயிட் ரைஸ், தோசை கூட வச்சு சாப்பிட்டா டேஸ்ட் சூப்பரா இருக்கும். நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. பச்சை வாசம் போகட்டும். 5 மினிட்ஸ் வணக்கிக்கோங்க. மசாலாவோட பச்சை வாசம் போன பிறகு மிக்ஸி ஜார்ல 1/4 டம்ளர் தண்ணி ஊற்றி ஜாரை கழுவி ஊற்றிக்கோங்க. நல்லா கலந்து விடுங்க. ஒரு பெரிய தக்காளியை கட் பண்ணி எடுத்துட்டு அதைய மிக்ஸி ஜார்ல போட்டு பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்துக்கணும். தக்காளி பேஸ்ட் மாதிரி அரைச்சாச்சு. இப்போ இதில் அரைச்ச தக்காளி பேஸ்ட்டை ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா கலந்து விடுங்க. தக்காளியோட பச்சை வாசம் போகிற வரைக்கும் வணக்கிக்கோங்க. மிக்ஸி ஜாரில் 1/4 டம்ளர் தண்ணி ஊற்றி ஜாரை கழுவி ஊற்றிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. 1/4 டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு கம்மியாகவே சேர்த்துக்கோங்க. ஏன்னா ஏற்கனவே ப்ரோக்கோலியில் உப்பு போட்டு தான் வேகவும் வச்சுருக்கோம், ஃப்ரையும் பண்ணியிருக்கோம். அதனால பார்த்துட்டு சேர்த்துக்கோங்க. இப்போ மூடி போட்டு க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். 5 மினிட்ஸ் விட்டுடுங்க. அடுப்பை சிம்ல வச்சுக்கோங்க. மூடியை ஓபன் பண்ணி பார்க்கலாம். பச்சை வாசம் போய் ஆயில் பிரிஞ்சு வந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் ஃப்ரை பண்ணி வச்ச ப்ரோக்கோலியை ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. மசாலா எல்லாம் ப்ரோக்கோலியில படுற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. ப்ரோக்கோலியில நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்கு. அது என்னன்னு பார்க்கலாம். விட்டமின் ஏ, சி, கே போன்ற சத்துக்களும், சோடியம், பொட்டாசியம், கால்சியம், மெக்னீசியம், பாஸ்பரஸ் போன்ற மினரல் சத்துக்களும், அதிகப்படியான புரோட்டீனும் நார் சத்தும் நிறைந்தது தான் இந்த ப்ரோக்கோலி.
கேன்சர் வராம தடுக்கும் ஆன்டி கேன்சர் ப்ராப்பர்ட்டிஸ் அதிக நிறைந்த காய்கறியிலேயே மிக முக்கியமானது ப்ரோக்கோலி. இதுல சல்ஃபராஃபன்ங்கிற பவர்ஃபுல்லான ஆன்டி ஆக்சிடென்ட் இருக்கிறதுனால இது நம்ம உடம்புல இருக்கக்கூடிய தேவையில்லாத கழிவுகளை வெளியேற்ற ஹெல்ப் பண்ணுது. அது மட்டும் இல்லாம கேன்சர் செல்கள் உருவாக காரணமான நச்சு கழிவுகளையும் வெளியேற்றுது. ப்ரோக்கோலில விட்டமின் கே மற்றும் பி இருக்கிறதுனால இது நரம்புகளை வலுவாக்குது. செரிமான பிரச்சனையை சரி செய்து ப்ரோக்கோலியில உள்ள நார் சத்து குடல் இயக்கத்தை சீராக்குவது மட்டும் இல்லாம குடல் கழிவுகளை வெளியேற்றி குடலை சுத்தம் செய்யுது. உடல் எடையை குறைக்க ப்ரோக்கோலி ஹெல்ப் பண்ணுது. கண் பார்வைத்திறனை அதிகரிக்குது. சரும ஆரோக்கியத்தை மேம்படுத்துது. அதனால ப்ரோக்கோலிய உணவுல வீக்லி 2 ஆவது சேர்த்துக்கணும். உங்களுக்கு கிரேவி தண்ணி மாதிரி வேணும்னா இப்ப ஆட் பண்ணிக்கோங்க. எனக்கு கிரேவி திக்கா வேணுங்கிறதுனால தண்ணி எதுவும் ஊத்தாம நான் இப்படியே வச்சுக்க போறேன். அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். கிரேவியை சர்வ் பண்ண பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். பார்க்கவே ரொம்ப அழகா இருக்கு. மசாலாவோட ப்ரோக்கோலி சேர்ந்து சூப்பரான டேஸ்ட்ல இருக்கு. மறக்காம நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. அவ்வளவுதான், அல்டிமேட் டேஸ்ட்ல ப்ரோக்கோலி கிரேவி ரெடி. ஃப்ரெண்ட்ஸ், நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாம வீடியோ பார்க்குறீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ பார்த்தா ரொம்ப ஹாப்பியா இருக்கும். எங்க சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. சான்ஸ் அடிப்படை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி என்னோட மற்ற ரெசிபிஸோட வீடியோ பாருங்க. தேங்க்யூ.